காணாமல் போன நமக்கு பிடித்தமான இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஆரம்பத்துல இருந்து இவங்கெல்லாம் ஸ்கேம் பண்றாங்க, இவங்கெல்லாம் அப்படிதான், இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலதான் விமர்சனம் இருக்கு. ஆனா அப்ப இருந்த யூடியூபர்ஸ் மேல ஒரு கோவம் கூட அவங்க மேல இருக்காது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. என்னமோ தெரியல, இவங்களெல்லாம் நம்பி தான் புதுசா வரவங்களையும் நம்பி இப்ப நிறைய பேர் நம்ம ஸ்கேம் பத்தி போடுறோம் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் அப்படியா கூட இருக்கலாம். சரி, என்னதான் இங்க ஒரு திறமையான யூடியூபர் இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் இப்ப அவங்க எங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஸோ அப்படி காணாம போனவங்க யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறோம்னா ஜம்ப் கட்ஸ் ஹரிபாஸ்கர். பொண்ணு மாதிரி, பையன் மாதிரி, சின்ன பொண்ணு மாதிரி, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ். அதை யாரால மறுக்க முடியும்? ஆனா இந்த பேஸ்ல இருந்து அவர் வெளியே வந்து இந்த மாதிரி நான் படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு லாஸ்லியாவோட போய் நடிச்சாரு. ஆனா அந்த படம் அந்த அளவுக்கு கை கூடி வரல. ஸோ மறுபடியும் ஜம்ப் கட்ஸ் ஆரம்பிக்க போறதா ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா இப்ப வந்த பொங்கலுக்கு அவர் ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. புது வருஷம் அதுவும் அண்ணனுக்கு ஒரு நியூ இயர் விஷயம் சொல்லிட்டு இந்த வருஷம் எப்படியாவது ஒரு டீம் ஆஃப் தமிழ்நாடு ஆகணும். நியூ இயருக்கு ஒரு கேக் கட் பண்ணா போதுமா? அதை விட்டு ஏதோ படையல் போட போற மாதிரி எத்தனை ஐட்டம் சொல்றேன். நல்ல நாள் வரப்போது, அதுமா படையல் தடையல் பேசிட்டு நியூ இயர் எவ்வளவு நாள் கொண்டாட வருமே, இன்னும் 2 நாள் பொங்கல் வரப்போகுது. அது பொங்கலே வந்துருச்சா? நாமா சொல்றேன், இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருந்துச்சு. போய் மளிகை சாமான் வாங்கிட்டோம். ச்சே, அப்படியே ஜம்ப் கட்ஸோட வைப் வருது இல்ல. ஸோ மீண்டும் ஜம்ப் கட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம செகண்டா யார் பார்க்க போறோம்னா ரிஷிபீடியா. எல்லா மிஸ்ட்ரீஸையும் ரொம்ப கரெக்டா கன்வே பண்ணுவாரு. அந்த கரெக்டா கன்வே பண்றதுன்னு தாண்டி அப்படியே ஒரு ஜோவியலா பேசுறது ரிஷிபீடியாவுக்கு மட்டும்தான் வரும். ஆனா கடைசியில் இவர் எங்க போனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் அவரோட வீடியோட கமெண்ட் செக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா டெய்லி வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, வாங்க ப்ரோ கம்பேக் கொடுங்க. ஆனா கடைசியா இவர் ஒருத்தரை சந்திச்சாரு. அது இவரோட ஃபேனா என்னன்னு தெரியல. லைட்டா குட்டி வீடியோ தான் எடுத்திருப்பாங்க. அது கூட சமூக வலைத்தளங்கள்ல பெருசா பேசப்பட்டுச்சு. அப்போ அந்த ஃபேன் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ரிஷிபீடியா ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒரு சில ப்ராப்ளம் ப்ரோ, அதை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னதா கடைசி வார்த்தை. ஸோ அதுக்கப்புறம் ரிஷிபீடியா எங்க போனாரு, என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த போட்டோவை பாருங்க. ரிஷி எங்க போனாரு, ஏன் இவ்வளவு நாளா வீடியோ போடலன்ற நிறைய கேள்விகளும் மனசுல ஏதோ ஒரு சின்ன வருத்தத்தோட முகத்துல சிரிப்போட இந்த போட்டோவை நிறைய ரிஷ்கேங் மெம்பர்ஸ் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது அராத்தி. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா பூர்ணிமாவோட நடிப்பு சூப்பரா இருக்கும். அதுவும் நம்ம லாக்டவுன் டேஸ் ஃபுல்லா பூர்த்தி பண்ணது பூர்ணிமா மட்டும்தான். இதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சது. ஆனா பிக் பாஸ்ல உங்களுக்கு கிடைச்ச நெகட்டிவ் ஃபேம் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல இருந்து, உங்களோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ஃபேஸ்புக் எது எடுத்துட்டாலும் பூர்ணிமா பேர் வந்தாவே கீழே வந்து அவ்வளவு நெகட்டிவா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, உங்களோட திறமையை விட அவங்க கேரக்டருக்கு கிடைத்த பரிசு மாதிரி இது மாறிடுச்சு. சரி, இப்ப என்னதான் இருந்தாலும் அவங்க பிலிம்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்காங்க. ஆனா பிலிம்ஸும் பெரிய அளவுல கை கொடுக்கல. அப்ப இந்த அராத்தி சேனல் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆக்ட்ரஸ் அர்ச்சனா இதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அராத்தி மாதிரி வியூஸ் போலனாலும் இவங்களும் சஸ்டைனபிளா கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. என்கிட்ட அதுப்பா. ஆமாப்பா, நீ எல்லாம் என்ன பாப்பியா? உனக்குலாம் நவீன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் உயிர். போன வாரம் இங்கிலீஷ் படம் ஒன்னு போனீங்களே, பாத்தீங்களா? ஆக்சுவலி எம்எல்ஏ கை வெஸ்டல்ல போடா நீ எல்லாம் அவ்வளவுதான்டா. நீ போறியா ஏரியாண்ட வந்துடா. அடுத்து நம்ம பார்க்க போறது எருமசாணி. இதுல இருக்கிற ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது நம்மளோட அவ்வளோ கனெக்ட் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் டேஸ்ல எப்படி இருந்தோம் அதே மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா கூட அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோ நல்லா கனெக்ட் ஆகும். ஆனா இவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த யூடியூப் சேனல் என்ன ஆயிடுச்சுன்னா, எருமசாணி விஜய் அவர்கள் படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி டி பிளாக் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாரு. அது பெரிய அளவுல கை கொடுக்கல. ஆனா வந்து அதுக்கு ஃபேம் எல்லாம் கிடைச்சது. ஏன்னா அருள்நிதி அதுல நடிச்சிருந்தாரு. இப்ப படத்துல அப்படியே சைட்ல போனாரு, கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல எதுவுமே கிடையாது. அரிஜா வந்து பாத்தீங்கன்னா இப்ப படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப சமீபத்துல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. இவங்க திரும்பி வந்து நடிப்பாங்களா தெரியல, ஆனா நடிச்சா நல்லா இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் 1 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு இன்ஃப்ளூயன்சர் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தவங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அது எதனால அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது வேற யாரும் இல்ல, சிட் ஃப்ரீக்வன்சி. பல ஸ்கேம்ஸை எடுத்து வெளியே பேசினாங்க. அவங்களோட ஸ்கேம் வீடியோஸ் அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் புட்டு அந்த லாபடி வைக்கும் போது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஆனா கடைசியா அவங்க டிஎம்கே பத்தியும் பிஜேபி பத்தியும் அரசியல் பத்தியும் அவங்க நேரடியா விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, வீடியோவை காணோம். அதுக்கப்புறம் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல பல பேர் வந்து போனீங்க ஏது போனீங்கன்னு ஒரு 2 மாசம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் காணோம். சிட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறவங்க இவங்க பாத்தீங்கன்னா லாயர், சூப்பரா பேசுவாங்க பாயிண்ட்ஸோட. ஆனா இப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படின்னு எது எடுத்துட்டாலும் அதுல எதுலையுமே இவங்க ஆக்டிவா இல்ல. சோ டெரரிஸ்ட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஆர்மி பீப்பிள் டெரரிஸ்ட் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. நாம முதல்ல நம்ம இன்ஸ்டா பேஜ்ல இந்தியன் ரூல்ஸ் உட்பட்டு பெய்ட் ப்ரமோஷன் போட்டு ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுவோம். சோ நீங்க பார்த்த இந்த 5 இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல எதை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.